தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி, உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பமே இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று உங்கள் முன் இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும். வரணுமா வேண்டாமா? வந்தே ஆக வேண்டும். அதில் இந்த மாவட்டத்தில் 2 பெண் வேட்பாளர்கள் நம் கூட்டணியிலே. இந்த தொகுதியிலே சகோதரி மரகதம் வெற்றிவேல் அவர்கள், அதே போன்று பக்கத்து தொகுதி தர்மபுரியிலே சௌமியா அன்புமணி. அதனால் தான் நான் சொல்கின்றேன், முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்றேன். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். செல்லுகின்ற இடமெல்லாம் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் என்னிடம் வந்து, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, எங்கள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்றால் திரும்பி வருமா எங்களுக்கு பயம், எங்கள் பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று படித்து திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருமா, எங்கள் பெண் பிள்ளைகள் வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி பத்திரமா வருமா என்று பயந்து அன்றாடம் பயந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் தாய்மார்கள் இன்று கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக ஆட்சி, ஒரு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கடந்த மாதம் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ஒரு நாள் முழுவதும் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த 2.5 வயசு குழந்தை ஒரு காவல்துறையில கண்டுபிடிச்சாங்க, ஒரு பிணமா கிடக்குது. அது என்னன்னு காவல்துறையில விசாரணை பண்ண பார்த்தாங்க. அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு கொடூர போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டான். 2.5 வயசு குழந்தை. அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவனை பார்த்தா அந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. அதே போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை, 2 மனித மிருகம் அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் திருநெல்வேலியில அங்க 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது, ஒரு நாள் காணல. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா இருக்கு. அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கம் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 8 வயசு பிஞ்சு குழந்தைய காணும். பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு போகுது.
அப்பா அம்மா தேடுறாங்க கிடைக்கல. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து வருது, பார்த்தா அழுதுகிட்டு வருது, ரத்த காயம் மூஞ்செல்லாம் ஒருத்தர் மனித மிருகம் கீறி வச்சு மார்பெல்லாம் கீறி வச்சுக்கிட்டு ஓடி போய் கட்டெடுத்துட்டு. இது அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இதை தடுக்க வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தார். ஒரு கையாலாகாத முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தினம் விளம்பர படத்துல நடிச்சிட்டு இருக்கிறார். ஏதோ எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு போறார். ஆனால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நலனை கருதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். நானும் 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தை, 3 பெண்ணுக்கு நான் அப்பா. நான் அந்த ஆதங்கத்தில் எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. அதெல்லாம் தான் நான் கேட்கிறேன், பெண்கள் கிட்ட கேட்கிறேன். மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, யாரு பண மூட்டை எடுத்துட்டு வருவான் திமுக காரன். தேர்தல் நேரத்தில் இன்னும் வந்து கொஞ்ச நாள் வந்துருவான், கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வருவான். ஏமாந்திர போறீங்க, கொள்ளடிச்ச பணம். அதனாலதான் கேட்கிறேன் நான், இந்த தேர்தல் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற தேர்தல். இந்த தேர்தலை நீங்க விட்டுட்டீங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலம் உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, பாக்கெட், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைல் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான். யாரு? திமுக. பணத்துக்கு என்ன வேணா பண்ணுவான். அதனால்தான் சொல்றேன், 5 ஆண்டுகள் நீ வாய்ப்பு கொடுத்துருங்க, முடிச்சிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த கூட்டணியில் நம்ம சேர்ந்து இருக்கிறோம்.